விஜய் கட்சியை இழுக்க அதிமுகவும் பாஜகவும் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளன. அமித்ஷா யோசனைப்படி விஜய்க்கு நெருக்கமான ஆடிட்டரிடம் பழனிசாமி ஆதரவு தொழிலதிபர் பேச்சு நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கும் பணியை தாவேக முடித்துள்ளது. முதற்கட்டமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகளை கட்சி தலைவர் விஜய் சந்தித்துள்ளார். அடுத்த கட்டமாக தென்மண்டல பூத் நிர்வாகிகளை மதுரையில் சந்திக்க உள்ளார். கோவை நிகழ்ச்சிக்கு சென்ற விஜய்க்காக கூடிய கூட்டம் பெரிய கட்சிகளுக்கு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. இதற்கு முன் அவர் பரந்துவார் உட்பட சில ஊர்களுக்கு சென்ற போதும் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது. இதை மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் கவனித்து தலைமைக்கு குறிப்பு அனுப்பி கொண்டிருக்கின்றனர். இதனால் விஜய் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிமுக பாஜ தலைவர்களிடம் வலுப்பெற்றுள்ளது. தி.மு.க வை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் 3 கட்சிகளும் இணைந்தால் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும் என நம்புகின்றனர். டில்லி சென்ற தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் அமித் ஷா இது குறித்து விரிவாக பேசியுள்ளார். அவரது யோசனைப்படி விஜய்க்கு மீண்டும் துவாது அனுப்பப்பட்டுள்ளது. தான் வெக்கே துவங்கப்பட்ட போதே அதிமுக தரப்பில் துவாதுவர் பேசினான். முதல்வர் பதவியை தனக்கு விட்டுக் கொடுக்க சம்மதித்தால் மட்டுமே பேச்சு என்று விஜய் சொல்லிவிட்டதால் அந்த பேச்சு அப்படியே நின்று போனது. அதன் பிறகுதான் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து தேஜே கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வந்தது பாஜ தலைமை. எனினும் அதிமுக தொடர்பு கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வசிக்கும் அந்த எடிட்டர் விஜய்க்கும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் நெருக்கமானவர். கொங்கு மண்டலத்தில் பல தொழிலதிபர்களுடன் அவருக்கு நெருக்கம் உண்டு. என்னதான் விஜய்க்கு மக்கள் கூட்டம் திரண்டாலும் அதிமுக களத்தில் இருக்கும் வரை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை முழுதுமாக அவரால் பெற முடியாது. எனவே அந்த ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்கே ஆதாயமாக முடியும் என்ற யதார்த்தத்தை ஆடிட்டரால் எடுத்துச் சொல்ல முடியும் என பாஜ தலைமை நம்புகிறது. தேர்தலுக்கு பின் அமையும் கூட்டணி ஆட்சியில் தாவேகேவும் பங்கெடுக்க வாய்ப்பு கிட்டும். அக்கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது பேருதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு என்ற வாக்குறுதி திருமாவளவனை தன் பக்கம் கொண்டு வரும் என்று விஜய் எதிர்பார்த்தார். திருமா அந்த ஆபரை ஏற்க மறுத்தது அவருக்கு ஏமாற்றம். இந்த நிலையில் தனித்து போட்டியிட்டு தோற்று தாவேகேவின் நிலைப்பாடுதான் தி.மு.க மீண்டும் ஆட்சிக்கு வர காரணம் என வரலாறு எழுதப்படுவதை விஜய் நிச்சயமாக ஜீரணிக்க மாட்டார். எனவே இந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்புடன் இரு கட்சிகளும் காத்திருக்கின்றன.